கருப்பைக்குள்ள கட்டி இருக்கு, அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? நீண்ட கால சிகிச்சையில் இருந்தாலும் கருமுட்டைப்பை நீர்க்கட்டிகள் குணப்படுத்த முடியவில்லைன்னு வருத்தத்தில் இருக்கீங்களா? மாதவிலக்கு நேரங்களில் ஏற்படுகின்ற வலி வேதனைக்காக வலி மாத்திரைகளையும் ஊசி மாத்திரைகளையும் மாதம் மாதம் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த சிரமங்களை எல்லாம் நீக்கக்கூடிய அழகான ஒரு அருமருந்து தான் பிறப்பன் கிழங்கு கஷாயம். இயற்கை மருத்துவத்துடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இது செய்ய தேவையான பொருட்கள் என்ன, இதோடைய மருத்துவ குணங்கள் என்னங்கிறத விவரமாக பார்ப்போம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவு, நீர், காற்று, உடல் சுத்தி, மனோ சுத்தி, ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம் 7 தூண்கள். ஆரோக்கிய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, நோயுற்றிருந்தாலும் கூட நோயுடைய சிரமத்தை குறைத்து ஒரு நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்யக்கூடிய அடிப்படையான கருவிகள். ஆயுர்வேதத்துடைய அடிப்படை சித்தாந்தத்திலிருந்து உருவானவை. மனித குலத்துடைய ஆரோக்கியத்திற்காக, மகிழ்ச்சிக்காக, நீண்ட ஆயுளுக்காக, இம்மைக்கு மட்டுமல்ல மறுமைக்கும் உதவி செய்யக்கூடிய அளவு சக்தி வாய்ந்த உபகரணங்கள்னு சொல்லலாம். அந்த வகையில் உணவே மருந்து. உணவை கொண்டு ஆரோக்கியமாக வாழக்கூடிய வழிமுறைகளை நாம் பின்பற்றும் போது இன்றைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிறைய நோய்களுடைய சிரமத்தை மாற்ற வல்லது அப்படிங்கிற ஒரு புரிதலுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய 5 முக்கியமான சிரமங்கள். முதலாவது, இன்றைக்கு மாதவிலக்கு சீராக ஏற்படாமல் இருப்பது. இரண்டாவது, மாதவிலக்கு மிக அதிகமாக ஏற்படுவது. மூன்றாவது, கருப்பை வீக்கம் சார்ந்த சிரமங்கள். 4, இளம் வயதிலேயே ஏற்படுகின்ற மெனோபாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏர்லி மெனோபாஸ். 5, பெண்களுக்கு பிறப்புறுப்பில் அதீதமாக தொற்றின் காரணமாகவோ அல்லது வெள்ளைப்படுதல் காரணமாகவோ ஏற்படுகின்ற சிரமங்கள். இந்த 5 சிரமங்கள் ஒரு பெண்ணுடைய 13 வயதிலிருந்து 100 வயது வரை அவர்கள் வாழ்ந்தாலும் கூட அவர்களுக்கு சிரமத்தை உருவாக்கக்கூடிய நோய்களாகவே இருக்கிறத பார்க்குறோம். எவ்வளவோ முயற்சி, எவ்வளவோ மருந்துகள் எடுத்தும் கூட இந்த மெனோபாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த 40லிருந்து 50 வயதுக்குள்ள பெண்கள் படும் பாடு இருக்கிறதே அப்பப்பா சொல்லவே முடியாது. நிறைய பெண்கள் இந்த சிரமங்களை தாங்க முடியாமல் கருப்பை நீக்க அறுவை சிகிச்சைக்கே ஓடிவிடுவதை பார்க்கிறோம். நிறைய நோய்கள் நமக்கு ஏற்படும் போது, மருத்துவரை சந்திக்கும் போது, மருந்துகள் கொடுக்கப்படும் போது, சில நேரங்களில் நம்முடைய வாழ்வியல் முறைகளாலோ, மன அழுத்தங்களாலோ, பரம்பரை காரணங்களாலோ, நீங்காத தொற்றுக்களாகவோ, ஒவ்வாமையினாலோ சில நேரங்களில் உடலில் ஏற்படுகின்ற நோய்கள் கட்டுப்படாத நோய்களாக மாறும்போது எல்லா இரத்த பரிசோதனைகளையும் ஸ்கேன்ஸ் பரிசோதனைகளையும் செய்த பிறகு கூட நோயுடைய தீவிரம் குறையவில்லை அப்படின்னு வரும்போது அறுவை சிகிச்சைகள் தான் இன்றைக்கு பரிந்துரைக்கக்கூடிய சிகிச்சைகளாக இருக்கிறத பார்க்குறேன். சென்ற வாரம் நான் மதுரை சென்றிருந்த போது ஒரு 32 வயது இருக்கக்கூடிய பெண், ரொம்ப ஏர்லி மேரேஜ், 18 வயசுலேயே கல்யாணம் ஆகிடுச்சு, 3 குழந்தைகள். 25 வயதிலிருந்து அவர்களுக்கு மாதவிலக்கு காலங்களில் ஏற்படுகின்ற அதீத வலியின் காரணமாக உமட்டல், வாந்தி, தலைவலி, மயக்கம், இது எல்லாத்துக்கும் மேலே அவங்களால அந்த 5 நாளைக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது. ஒவ்வொரு மாதமும் மருத்துவமனைக்கு போகணும், ட்ரிப்ஸ் போடணும். இதை கட்டுப்படுத்துறதுக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு நிலை. வேறு வழியே இல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும், அவர்களுடைய குடும்ப மருத்துவரும் கூட, நீங்கள் உடனடியாக ஆப்ரேஷன் செஞ்சு உங்கள் கர்ப்பப்பையை எடுத்துருங்க, அதை எடுத்துட்டால் தான் உங்களுக்கு பிரச்சனையே இல்லையே, அப்புறம் ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அவங்க என்னை சந்தித்த போது அவர்களுடைய நாடியை பார்த்து அந்த இடத்தில் அவர்களுக்கு இந்த மாதிரி சிரமங்கள் ஏற்படக்கூடிய காரணம் பித்த மிகுதி அப்படிங்கிறத அவர்களுக்கு புரிய வைத்து, அந்த பித்த மிகுதியிலிருந்தும் மாதவிலக்கில் ஏற்படுகின்ற சிரமங்களிலிருந்தும் மாற்றுவதற்கான ஒரு அருமருந்தாக இந்த பிறப்பன் கிழங்கு, சங்கன் வேர்ப்பட்டை, வெள்ளருகு, சிவனார் வேம்பு, வேப்பம்பட்டைன்னு சொல்லக்கூடிய இந்த 5 பொருட்களையும் ஒவ்வொன்றையும் 2 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய இந்த ஒரு தீநீரை நான் ஒரு பரிந்துரையாக கொடுத்தேன். அவர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்பட்ட மாதவிலக்கு அதீத வலியற்ற அவர்கள் உணர்ந்த முதல் மாதவிலக்காக இருந்தது அப்படின்னு தொலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டு ரொம்ப நன்றி தெரிவித்தார்கள்.
எதற்காக இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கு நம்மில் நிறைய பேர் இயற்கை மருத்துவம் சார்ந்த விஷயங்களை புரிந்து கொள்ளாமல், அறிந்து கொள்ளாமல், இயற்கை மருத்துவத்தின் மேல் நம்பிக்கையற்ற ஒரு நிலையில் இருக்கும்போது வேறு வழியில்லாமல் அறுவை சிகிச்சைக்கு சென்று விடுவதை பார்க்கிறோம். அறுவை சிகிச்சையற்று உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும், கருப்பையுடைய பலத்தை அதிகரித்து ஆரோக்கியமான பெருவாழ்வு வாழ்வதற்கும் கூட இன்றைக்கு இயற்கை மருத்துவம் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறத பார்க்குறோம். அதற்கு ஒரு சிறு சான்று தான் இந்த பிறப்பன் கிழங்கு கஷாயம்னு சொல்லலாம். கருப்பை கட்டிகள் அப்படிங்கிறது இன்றைக்கு சமூகத்தில் பரவிவிட்ட ஒரு நோயாக பார்க்குறோம். 35 வயது 38 வயது ஒரு முழு உடற்கூறு பரிசோதனைக்கு போகும்போதே கருப்பை வீக்கமாக இருக்கிறது, கருப்பையில் கட்டிகள் இருக்கிறது, ஒன்று அறுவை சிகிச்சை செய்து கொள்ளுங்கள் அல்லது கருப்பை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு சிறிய அறுவை சிகிச்சை, டிஎன்சின்னு சொல்லக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை மட்டும் எடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை செய்து கொள்ள முடியுமா பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை நமக்கு கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். என்ன முயற்சி செய்தாலுமே உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு சிறு முயற்சி நாம் செய்தாலே கருப்பை கட்டிகள் படிப்படியாக கரைந்து குணமாகி விடுவதை பார்க்கும். ஜெர்மனியிலிருந்து ஒரு அம்மா என்னை தொடர்பு கொண்டாங்க. ஒரு இந்தியர் ஜெர்மனி போயிருந்தாங்க. வயது 34, 32 தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. குழந்தை உருவாகவில்லை. போய் பார்க்கும்போது கருப்பைக்குள்ளே 13 சென்டிமீட்டர் அளவுக்கு அவர்களுக்கு கட்டி. அந்த ஊரில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் உடனே அறுவை சிகிச்சை செய்து கட்டியை நீக்க முடியுமான்னு பார்க்கணும். ஒருவேளை கட்டி ரொம்ப ஒட்டி கொண்டு இருக்குன்னா கருப்பையை நீக்குகின்ற சிகிச்சை செய்து தான் ஆக வேண்டும்னு சொல்லப்பட்டதை பார்க்குறோம். அப்போ வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது அவர்களுடைய உறவினர் ஒருவருடைய அறிவுறுத்தலின் பேரில் நம்மக்கிட்ட ஒரு முறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி அவர்களுக்கு இந்த கருப்பை கட்டிகளை குறைப்பதற்கான ஒரு முயற்சி எடுக்க முடியுமாங்கிற ஒரு புரிதல். அவங்களுக்கு ஆப்ரேஷன் கொடுத்த டேட் 2 மாதம் கழித்து கொடுத்துருந்தாங்க. அதனால் அதுவரையிலும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு ஆயுர்வேத ஒரு சிகிச்சைக்கு வரலாம் அப்படின்னு இந்த பிறப்பன் கிழங்கு கஷாயத்தோட அவர்களுக்கு நம்முடைய வாழ்வியல் முறைகள், உணவு முறை, நீர் எவ்வளோ குடிக்கணும், மூச்சு பயிற்சி என்ன செய்யணும், யோக பயிற்சி, தியான பயிற்சிகளோடு உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி எல்லாம் என்ன செய்யணும்னு 7 பில்லர்ஸ் ஆஃப் லைஃபையும் சொல்லி கொடுத்து 2 மாத காலம் அவர்கள் முறையாக அதை பின்பற்றி மீண்டும் போய் பரிசோதனை செய்து பார்த்தபோது 13 சென்டிமீட்டர் இருந்த கட்டி வெறும் 5.5 சென்டிமீட்டர் தான் இருந்தது. அப்போ அவங்களுடைய மருத்துவர்களே பார்த்துட்டு இந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய சிகிச்சை உங்களுக்கு உதவி செய்துன்னா இப்பொழுதுக்கு அறுவை சிகிச்சை வேண்டாம், ஒரு 3 மாதம் நம்ம பொறுத்து செய்யலாம் அப்படின்னு அவங்க தொடர் சிகிச்சையில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு கருப்பையில் ஏற்படுகின்ற கட்டிகளை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கும் இந்த பிறப்பன் கிழங்கு கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு 13, 14 வயதில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளில் பெரும்பாலான பெண் குழந்தைகளை நாம் பார்த்தோம்னா கருமுட்டை பை நீர்க்கட்டிகளால் அவதிப்படுவதை பார்க்கிறோம். நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பரிசோதனை செய்து பார்த்தோம்னா உணவு முறை, வாழ்வியல் முறை, மன அழுத்தங்கள், மரபணு சார்ந்த சிரமம் அப்படின்னு நிறைய காரணங்கள் இருக்கிறத பார்க்குறோம். சில பெண் குழந்தைகளுக்கு மாதவிலக்கு சீராக வந்தாலும் கூட அவர்களுக்கும் கருமுட்டை பையில் நீர்க்கட்டிகள் இருக்கிறத பார்க்குறோம். அப்போ கருமுட்டை பையில் ஏற்படுகின்ற நீர்க்கட்டிகளை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னா அதற்கும் கூட இந்த பிறப்பன் கிழங்கு, சங்கன் வேர்ப்பட்டை, வெள்ளருகு, சிவனார் வேம்பு மற்றும் வேப்பம்பட்டை கஷாயம் ஒரு நல்ல மருந்துன்னு சொல்லலாம். ஒவ்வொன்றையும் 2 கிராம் அளவு எடுங்க, 300 மில்லி தண்ணீரில் போடுங்க, நல்லா கொதிக்க வைங்க, 100 மில்லியாக குறைங்க, வடிகட்டுங்க. காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய ஆரோக்கியத்தில் அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும். 3வது ரொம்ப முக்கியமானது வெள்ளைப்படுதல் நோயும் வெட்டை நோயின்னு சொல்லக்கூடிய பெண்களுடைய பிறப்புறுப்பிலிருந்து எப்பொழுதுமே நீர் கசிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நோயும் இன்றைக்கு பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்குறத பார்க்குறோம். எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் கூட இந்த வெள்ளைப்படுதல் நோய் கருவாய் புற்றுநோயின்னு சொல்லக்கூடிய சர்விக்கல் கேன்சருக்கும், கருவாய் புண்ணுன்னு சொல்லக்கூடிய சர்விக்கல் அல்சருக்கும், அதனால் ஏற்படுகின்ற வலி, வேதனை, தொற்று, வறண்டு போய் இருக்கக்கூடிய பிறப்புறுப்புன்னு சொல்லக்கூடிய ட்ரை விஜைனல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கும் பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு என்னதான் லோக்கலைஸ்டு க்ரீம், சின்ன மருந்துகள் அப்படின்னு நம்ம எடுத்தாலும் கூட அது குணமாகிறது இல்லை. இன்னும் நிறைய பெண்களை நம்ம பார்க்குறோம்.
இந்த சிறு வயது 30 வயது 32 வயதில் இருக்கும்போது கூட பிறப்புறுப்பில் ஏற்படுகின்ற வறட்சியின் காரணமாக கணவன் மனைவியிடையே உறவு ஏற்படும் போது ஏற்படுகின்ற வலி வேதனை சொல்ல முடியாத வலி வேதனையாக அதிகமாகி சில நேரங்களில் அதனாலேயே உறவை தவிர்க்க முயற்சி செய்து அதுவே குடும்பத்தில் மிகப்பெரிய சிரமத்தை உண்டாக்கி விடுறதையும் நம்ம பார்க்குறோம். ஒரு கணவன் மனைவி திருச்சியில் என்னை பார்த்தாங்க. 2 பேருக்கும் கடுமையான மனக்கசப்பு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா 2 பேருக்கும் தாம்பத்தியமே இல்லை. அப்போ கணவனை வெளியில் அனுப்பி மனைவி கிட்ட என்ன பிரச்சனைமா அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண் குழந்தை அழுதுகிட்டே சொன்னாங்க, ஐயா எனக்கு இந்த மாதிரி பிறப்புறுப்பு ரொம்ப வறட்சியாக இருக்குது. நாங்கள் ஏதாவது தாம்பத்தியத்தில் ஈடுபட முயற்சி செய்யும்போது ஏற்படுகின்ற வலி வேதனை என்னால் வார்த்தையால் விவரிக்க முடியல. இதற்காக மருத்துவமனைக்கு செல்லும்போது அவங்க ஏதோ ஒரு க்ரீம் மாதிரி கொடுக்குறாங்க. தாம்பத்திய நேரத்திற்கு முன்பு இதை அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அது எனக்கு உதவவே இல்லை. இந்த ஒரு சிரமமே மிகப்பெரிய ஒரு வாக்குவாதமாக மாறி எங்களுக்குள் உறவை கெடுத்து விட்டது அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு சொன்னாங்க. அப்புறம் கணவனையும் கூப்பிட்டு அவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய சிரமம் என்ன அப்படிங்கிறத அவர்களுக்கு சொல்லி கொடுத்து அதன் பிறகு இந்த பிறப்பன் கிழங்கு கஷாயத்தை கொடுத்து ஒரு 3 மாத காலத்திற்கு பிறகு பார்க்கும்போது இந்த சிரமங்கள் ஒரு 60% குறைந்திருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு பிறப்புறுப்பில் ஏற்படுகின்ற வறட்சி சார்ந்த சிரமங்களை கூட மாற்றுவதற்கு இந்த பிறப்பன் கிழங்கு கஷாயம் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். பிறப்பன் கிழங்கு, சங்கன் வேர்பட்டை, வெள்ளருகு, சிவனார் வேம்பு மற்றும் வேப்பம்பட்டை 5 பொருட்கள். ஒவ்வொன்றையும் 2 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடுகின்ற ஒரு சிறு மாற்றத்தை மட்டும் நம்முடைய வாழ்வியல் முறையில் கொண்டு வர முடியுமேயானால் பிறப்புறுப்பு சார்ந்த, கருப்பை சார்ந்த, கருமுட்டை பை சார்ந்த, இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த நோய்களற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை ஆயுள் முழுவதும் நம்மால் வாழ முடியும். மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை அக்டோபர் மாதம் 4ஆம் வாரம் 22ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 2 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 23ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும், 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை திருப்பூரிலும், 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9942444111. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா மொபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்.